அம்மா எல்லாம் மண்டே ஆயிட்டு மறுபடியும் அதே ரெட்டல ஊசி நீ போடாதம்மா. விவசாயம் சும்மா எங்கிட்ட சொல்லி எங்களை நவுத்தாதீங்கம்மா. உங்களெல்லாம் நம்பிதாம்மா அந்த தேர்தலில் நிக்கிறோம். சரிங்களா? மற்ற கட்சிக்காரங்களாம் காசு உள்ளவங்க, பெரிய பெரிய பணக்காரங்க, கம்பெனி வச்சிருக்கிறவங்க, க்ரெஷர் வச்சுக்கிறவங்க, குவாரி வச்சிருக்கிறவங்க, அவங்கெல்லாம் காசு கொடுப்பான், சப்போர்ட் பண்ணுவான். ஏன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க இல்லீகலா மைண்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லீகலா அவங்க பிசினஸ் பண்ணிக்கலான்ற ஒரு லாபம் அவங்களுக்கு இருக்கும். நாங்களாம் உங்களை நம்பி நிக்கிறோம். நீங்களே எங்களுக்கு ஒரு முறை எங்களுக்கு ஓட்டு போடாம ஒவ்வொரு முறையும் அவங்க காசு கொடுக்குறாங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்ட்டு அதே ரெட்டலை உதி சூரியன்னு போட்டு எங்களை இன்னுமே இந்த பேருக்கு ரோட்ல நின்னுக்க வேண்டியதா இருக்கு நிலைமை. எந்த எம்எல்ஏ வேட்பாளர் உங்க வீட்டு வாசல நிக்கிற சொல்லுங்க? அவங்க எல்லாம் கார்ல நல்லா பவுசா போயின்னு இருப்பாங்க. விவசாய சின்னத்துல போடுங்கம்மா. நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா இப்ப எப்படி நான் காசு உங்களுக்கு கொடுக்காம உங்க ஓட்டை வாங்குறேன், காசு கொடுக்காம தானே உங்ககிட்ட கேக்குறேன். அதே மாதிரி நீங்க மத்த இடத்துலயும் காசு கொடுத்துதான், கமிஷன் கொடுத்துதான் வேலை. காசு எப்போனா வரும், காசு எப்போனா வரும். மனுஷால் பாத்தீங்கன்னா எங்களுக்கு தான் போடணும் நீங்க. சரிங்களா? விவசாய சின்னத்துல சரிங்க வரமா. ஜனங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஜெயிக்கிற கட்சி ஜெயிக்காத கட்சின்னு முன்னாடியே பிரிச்சிடுறாங்க. திமுக அதிமுக தான் ஜெயிக்கிற கட்சி, நாம் தமிழ் ஜெயிக்காத கட்சின்ற மாதிரி கணக்கு பண்ணிடுறாங்க. அடுத்த முறை இந்த முறையே நம்ம ஜெயிக்கணும். ஏன்னா தொடர்ச்சியா நம்ம இந்த அரசியல் களத்துல நிக்கிறோம். சரிங்களா? தொடர்ச்சியா களத்துல நிக்கிறோம். தொடர் தோல்வியில சந்திக்கும் போது ஒரு சிலருக்கு கொஞ்சம் மன தோல்வின்றது வரும். ஒரு ஒரு நமக்கு தோல்வி கிடையாதுதான், தோல்வியே கிடையாது. தொடர்ந்து ஓட்டு வாங்கி தான் அதே தேர்தல் வெற்றிக்கு தான் நாங்க தோல்த்துட்டோமே கண்டி அரசியல நம்ம ஜெயிச்சுட்டே தான் போறோம் ஒவ்வொரு தேர்தலுக்குமா. தோல்வி கிடையாது, அதை வந்து பெருமைப்படுத்து. கண்டிப்பா நீங்களாம் உங்களுடைய சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நாங்களும் உறுதியா அந்த களத்துல நிற்போம். கண்டிப்பா செய்வோம். நீ அதெல்லாம் நினைக்கிறேன். நிறைய பசங்க நம்ம மாற்றுக்கிறது தான் எதிர்பார்க்க. நாங்க உண்மையா சொல்றேன்னா இது முன்னாடி எங்க ஊர்ல இருந்து கட்சின்னா 3 கட்சி தான், வேற யாருமே உள்ள புரிய முடியாது. ரேரா அப்புறம் உள்ள வந்தது வன்னியசாமி பாட்டாளி வந்தது. ஆனா அவங்க அப்போதைக்கு பாரம்பரியம் என்னன்னா திமுக, காங்கிரஸ், அதிமுக, இது 3 தான். நீ என்ன பண்ணாலும் இதுதான் இந்த ஊர்ல மாத்தியே செய்ய மாட்டாங்க. இதுதான் அப்புறமா கொஞ்சம் பாட்டாளி வந்தது. இப்போ அதெல்லாம் வேலையே இல்ல. அதை தாண்டி வந்ததுன்னு பார்த்தா நாம் தமிழர் மட்டும் தான். ஆமா ஆமா அதிகம் தான். ஏன்னா பெரும்பாலும் இந்த மீனவர் பகுதியில கொஞ்சம் நம்ம நாம் தமிழர் நாங்க இந்த பகுதியில ஓட்டே கேட்கலனாலும் ஓட்டு வந்துடுச்சு. ஒரு ஆள் கூட உறுப்பினர் கிடையாது, ஆனாலும் ஓட்டு வந்துச்சு. அந்த கட்சி இந்த கட்சி 3க்கு தான் இது மாதிரி இருந்தது. இன்னைக்கு எல்லாமே இருக்குது, மாற்றுக்கருத்து இருக்கு. சீமானுக்கு நிறைய இருக்கிறாங்க, இப்போதைக்கு இருக்கிறாங்க. கண்டிப்பா அது நடக்கும். இப்ப நான் என்கிட்ட சரி, தொடர்ச்சியா மக்களை சந்திப்போம். நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம். உங்களோட நம்பிக்கை வீண் போகாது, எங்களோட முயற்சியும் வீண் போகாது. நியாயமான விஷயத்துக்கு கோபப்படுறது தப்பு இல்ல. கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். சும்மா எல்லாத்தையும் குஞ்சு கொடுத்துட்டு அது மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் கண்டிப்பா குறைஞ்சபட்சம் ஒரு எதிர்கட்சி என்ற லெவலுக்கு போனாலே போதும். தமிழ்நாட்டை வேற மாதிரி இன்னைக்கே அது எங்கேயோ வந்துருது. அது தெரியுதா? இன்னைக்கு எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ வந்துடுது. அவ்வளவு சீக்கிரத்துல எந்த கட்சியும் அந்த மாதிரி வந்தே கிடையாது. பெரிய விஷயம். சரிங்க, அது கண்டிப்பா நாங்க செய்யறோம். சரி, அதெல்லாம் எங்களால முடிஞ்சு ஓட்டு நாங்க செய்யறோம். சரிங்க, நன்றி. வரையா ஐயா, வரையா வரேன். அப்பலாமா இப்படி போயிடலாம்.